பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை இருந்தாய் போற்றி. அண்ணாமலையனும் அண்ணா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி. போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலூர் வள் தொண்டரே பதம் போற்றி. வளம்புரை
எல்லாம் அல்ல மாதொரு பாகனாக விளங்கக்கூடிய கைலாயத்திலே வீற்றிருக்கிற பெருமான் இந்த பூலோகத்திலே அனைவரும் இன்புற வேண்டும் என்பதற்காக பெரும் கருணையினாலே இந்த தலத்திலே உத்வாகநாதர் என்ற பெயரிலேயும் இறைவி கோகிலாம்பாள் என்கின்ற பெயரிலேயும் இங்கே அருள்பாலித்து வருகிறார்கள். இந்த அற்புதமான தலத்திலே இறைவன் பலவிதமான அருள்களை எல்லாம் வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அருளை எல்லாம் பெறுவதற்கு தகுதி இருக்கிறோமா என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து அப்படிப்பட்ட தகுதிகளை நாம் இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய பெருமானை வேண்டி நாம் அந்த அருளை பெறுவதற்கு ஒரு பாத்திரமாக அமைய வேண்டும். இந்த தலமானது ஒரு அற்புதமான தலம். இங்கே உமாதேவி ஒரு முறை கைலாயத்திலே சிவபெருமானை வணங்கி மற்றொரு முறை சிவபெருமானை பூவுலகிலே மணந்து அந்த மணந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தனது விருப்பத்தை தெரிவித்தாள். சிவபெருமானும் கருணை கொண்டு அவ்வாறே வாக்களித்தார் சிவபெருமான். அதன் பின் ஒரு முறை உமாதேவி சிவனிடம் சற்று அலட்சியமாக நடக்க, அதனால் சிவபெருமான் சினம் கொண்டு உமாதேவியாரை பூவுலகிலே பசுவாகி வாழ கட்டளையிட்டார். பசு உரு கொண்ட உமாதேவி தன் செயல் நினைந்து வருந்தி சிவனிடம் சாப விமோச்சனம் கேட்க, தக்க சமயம் வரும்போது தோன்றி மனம் செய்து கொள்வேன் என்று உமாதேவிக்கு வரமளித்தார். உமாதேவியுடன் திருமகள், கலைமகள் இந்திராணி ஆகியோரும் பசு உரு கொண்டு பூவுலகிலே உலாவி ஆங்காங்கே திரிந்து வந்தார்கள். திருமால் பசு மேய்ப்பவராக உருக்கொண்டு அப்பசுக்களை பராமரித்து வந்தார். அம்பிகை உமாதேவி பொழிந்த பாலால் திருமேனி குளிரப் பெற்ற சிவபெருமான் அம்பிகைக்கு சூய உருவம் கொடுத்து அந்த சூய உருவத்தினாலே திருமணம் புரிந்து கொள்ள சிவபெருமான் தீர்மானித்தார். பரத மகரிஷி நடத்திய யாக வேள்வி குண்டத்தில் சிவபெருமான் தோன்றி பசூரில் இருக்கக்கூடிய உமாதேவிக்கு சுய உருவம் கொடுத்து இத்தலத்திலே திருமணம் புரிந்து கொண்டார் என்று இந்த தலத்தினுடைய வரலாறு கூறுகிறது. சிவபெருமான் உமாதேவி திருமணம் நடைபெற்ற இந்த தலம் திருமணம் சேரி என்று பெயர் பெற்று விளங்குகிறது. இந்த தலத்தினுடைய சிறப்பு, திருமணம் கைகூடாது தடைபட்டு நிற்பவர்கள் திருமணஞ்சேரியில் உள்ள கல்யாண சுந்தரேச பெருமானை வணங்கி மாலை சாற்றி அர்ச்சனையும் செய்து வழிபட்டால் வெகு விரைவிலே திருமணம் ஆகும் என்பது இந்த தலத்தின் மகிமைகளில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். மேலும் ராகு தோஷம் நிவர்த்திக்கும் இத்தலம் மிக சிறப்புடையதாகவும், ராகு கேது தோஷத்தினாலே பீடிக்கப்பட்டு புத்திர பாக்கியம் கிடைக்காத தம்பதியர் இந்த தலத்தில் உள்ள சப்த சாகர தீர்த்தத்திலே நீராடி
இக்கோயில் கொண்டுள்ள ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம், பால் பொங்கல் நைவேத்தியம் செய்து சாப்பிட்டு வந்தால் தனது ராகு தோஷமானது நீங்க பெற்று புத்திர பேரு பெறுவார் என்பது ஒரு அனுபவ உண்மையாகும். திருமண பிரார்த்தனை விபரம் இங்கே திருக்கோயிலே ஆங்காங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கோயிலுடைய அமைப்பு பார்க்கின்ற பொழுது கிழக்கு நோக்கி இருக்கும் இவ்வாலயம் ராஜகோபுரம் 5 நிலைகளை உடையது. ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே நுழைந்தால் கொடிமர கணபதி காட்சி தருகிறார். அடுத்த முறையே கொடிமரம், பலிபீடம், நந்திபீடம் ஆகியவை அமைந்துள்ளது. பிறகு 3 நிலை 2வது ராஜகோபுரமானது தாண்டி உள்ளே நுழைந்தவுடன் கருவறையில் கிழக்கு நோக்கி தலத்திலே இறைவன் உத்தரவாகநாதர் அழகுற காட்சி தருகிறார். கருவறையின் முன் மண்டபத்தில் வலதுபுறம் தெற்கு நோக்கியவாறு இந்த தலத்து இறைவி கோகிலாமல் அமர்ந்த நிலையிலே திருமண பெண் போன்ற ஒரு அருட்காட்சி தருகிறார்கள். கருவறையின் இடதுபுறம் நிறுத்த மண்டபத்திலே இவ்வாலயத்திலே உற்சவமூர்த்தியான கல்யாண சுந்தரர் அம்பிகை கோகிலாம்பாளுடன் கல்யாண கோலத்திலே கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். மற்றும் நடராஜர், சுப்பிரமணியர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, ராகு பகவான், துர்க்கை, மகாவிஷ்ணு ஆகியோர் சன்னதிகள் இந்த ஆலயத்திலே இருக்கின்றன. மன்மதன் சிவபெருமான் மீது தன் மலர்கணைகளை கொடுத்து அதனால் அவரது நெற்றிக்கண் தீயினால் எரிந்து சாம்பலார். அதனால் மனம் நொந்து திருந்தி மன்மதன் சிவபெருமானை துதிக்க சிவபெருமானம் மனமிறங்கி மன்மதன் பேறு பெற வரமருளியது இந்த தலத்தில்தான் நிகழ்ந்தது. இறைவனின் திருமணத்திற்கு மாலைகளாக மாற்றி வந்த சப்தசாகரங்களும் 7 கடல்களும் இங்கேயே தங்கி தீர்த்தமானதாக சொல்லப்படுகிறது. சப்தசாகர தீர்த்தம் என்று அழைக்கப்படும் இந்த தீர்த்தம் கோயிலின் பக்கத்திலேயே உள்ளது. சோழ மன்னன் கண்டராதித்யனின் மனைவியான செம்பியன் மாதேவியால் இந்த ஆலயம் திருப்பணி செய்யப்பட்டு இன்று இந்த ஆலயத்தில் உள்ள கல்வெட்டுகளில் எல்லாம் நமக்கு தெரிய வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலத்திலே இன்றைய தினம் இந்த திருமுறை திருத்தல யாத்திரை அடியார்கள் பல தலங்களுக்கு சென்று அருளாளர்கள் நால்வர் பெருமக்கள் எப்படி இந்த ஒவ்வொரு திருக்கோயில்களிலும் அந்தந்த திருக்கோயிலுடைய பதிகத்தை பாடி இறைவனுடைய அருளை பெற்று நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்தார்களோ அந்த நெறியிலே இந்த திருத்தல யாத்திரை அடியார்களும் அந்த நால்வர் பெருமக்கள் அருளி செய்த அந்த பதியங்களை எல்லாம் முறையாக பன்மாக இசைத்து பாடி நாம் மகிழ்ந்து இறைவனை வணங்கி இறைவன் நமக்கு அருளக்கூடிய வரங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது இந்த திருமணஞ்சேரியில் அருளி செய்யப்பட்ட பதியத்தினை நாம் விண்ணப்பம் செய்து மகிழ்வோமாக. இந்த இடத்துல சுவாமி திருமணம் உமாதேவியை திருமணம் செய்து கொண்ட ஒரு அற்புதமான காட்சி இந்த இடத்திலே நடைபெற்றது. இறைவன் திருமணம் செய்து கொள்வது எதற்காக என்று சொன்னால் நாமெல்லாம் இந்த திருமண போகத்திலே அழுந்தி ஒவ்வொரு உயிரும் தன்னுடைய அறச்செயல்களை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருமண காட்சி திருமண கோலம் எல்லாம் நமக்கு இறைவன் செய்து காட்டுகிறார். அப்படிப்பட்ட இறைவனை நாம் துதித்து பாடுகின்ற பொழுது
உண்மையிலேயே நாம் இந்த பிறவியிலே செய்த அத்தனை தீவினைகளும் நீங்கி இறைவன் நல்வினையாக மாற்றி அதற்கான பலன்களை நிச்சயமாக தருவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நால்வர் பெருமக்களிலே திருஞான சம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையிலே இந்தளம் மாயாமாலோகோள ராகத்திலே அமைந்த ஒரு அற்புதமான பதிகம். இன்றைய தினத்திலே இந்த பதிகத்தை பாடக்கூடிய திருமணமான தம்பதியர்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் தந்து அருள்கிறார் என்பதுதான் இந்த பதிகத்தினுடைய பலனாகும். அப்படிப்பட்ட ஒரு பதிகத்தினை நாம் இப்பொழுது இறைவனுடைய திருவடிக்கும் விண்ணப்பம் செய்து நாம் அருளை பெறுவோமாக. Halo, halo, halo. Halo, halo, halo. Halo, halo. Iya. திருச்சிற்றம்பலம். ஐலாரும் அம்பதனாள் உரம் மூன்று எய்து குயில் ஆறும் மென்மொழியாள் ஒரு கூறு ஆதி மயிலாரும் மல்கிய மயில் ஆறும் மல்கிய சோலை மனம் சேரி சோலை மனம் சேரி பயில்வானே பற்றி நின்றார்க்கு பற்றி நின்றார்க்கு இல்லை பாவமே பற்றி நின்றார்க்கு இல்லை பாவமே. ஒரு வரி பாடுனா அடுத்த வரி நீங்க பாருங்க. கொஞ்சம் பொறுமையாகவே பாடுறேன், ரொம்ப வேகமாக நீங்க பாடுறேன்.
அயிலாரும் அம்பதனாம் புறமூன்றும் எய்து மயிலாரும் மல்கிய தோளை மணஞ்சேரி அயிலாரும் அம்பதனால் புறமூன்று எய்து பொய்யாரும் மென்மொழியார் ஒரு ஆகி யாரும் மயிலாரும் மல்கிய சோலை மணஞ்சேரி மயில்வானை பற்றி நின்றார்க்கு இல்லை பாவமே விதியானை விண்ணவர்தாம் தொழுது ஏத்தி நெய்யானை நீர்கடலே நிகழ்த்த மதியானை வன்போழில் சூழ்ந்த மணஞ்சேரி பதியானை பாடவல்லார் வீணை பாருமே எய்ப்பானார்க்கு இன்பூறு தேடலித்து கூறிய இப்பாலாயனையும் ஆள உரியானை வைப்பானை மடங்கள் சூழ்ந்த மணஞ்சேரி மெய்ப்பானை மேவி நின்றார் வீணை வீடுமே விடையானை மேலுலகு ஏழும் இவ்வாறெல்லாம் மேலுலகே
எரியார் பூங்கொன்றை ஈனானோடு இளமத்தம் பெரியாரும் செஞ்சடை ஆரமிழந்தானை மரியாதும் கையுடையானை மனம் சேரி செறிவானை செப்பவளாட்டு ஈடச் சேராவே கொடியானை முன்னொரு நாள் வரை ஆரங்கம் படியாமை பன்னிசை ஆன பகர்வானை வழியானை வானவர் ஏத்தும் மனஞ்சேரி வழியானை இனியாமை ஏத்த கள்ளாகே எய்தும் இன்பமே என்னானை எண்ணமர சீரிமையோர்க்கு கண்ணானை கண்ணோடு மூடையானை மன்னான மாவயல் கூந்த மணஞ்சேரி பொன் பெண்ணானை பேச நின்றார் பெரியோர்களே எடுத்தானை எழில் மூடி எட்டும் இரண்டும் தோள் கொடுத்தானை கேடில செம்மை உடையானை மடுத்தார வண்டிசை பாதும் மனம் தேரி பிடித்தார தேன வள்ளார் பெரியோர்களே சொல்லானை தோற்றம் கண்டானம் நெடுமாலும் கல்லானை கல்லானை கண்டன சொல்லி
பக்தியோடு போங்க சொல்லி தொழுது ஓங்க வல்லாமல் மாதவர் ஏந்து மணஞ்சேரி எல்லாம் எம்பெருமா கடலே தூவே சற்றேயும் தாமறிவு இல்சமன் காக்கியவே சொல்தேயும் வண்ணமோ செம்மை உடையானை பற்றாத வாவிகள் சூழ்ந்த மனம் தேறி பற்றாத வாழ்பவர் மேல்வினை பற்றாவே கண்ணாரும் பாயப்போல் கருத்தாகி தன்னாசி ஞான சம்பந்தம் தமிழ் மாலை மன்னாரோ நாவயல் சூழ்ந்த மணஞ்சேரி பல்லார பாடவல்லார்க்கு இல்லையா பாவமே பன்னார பாடவல்லார்க்கு இல்லையா பாவமே திருச்சிற்றம்பலம். இந்த பதிகம் ஏன் பாடம் பாருங்க. ஞானசம்பந்தரே முதல் பாட்டுல கடைசி வரியில இல்லை பாவமே அப்படின்னு பாடுறாரு. அதே வரிய கடைசி வரிய கொண்டு வந்து இல்லை பாவமேன்னு முடிக்கிறார். ஒரு சின்ன கருத்தை மட்டும் இந்த பதிகத்துல சொல்லிடுறேன். நமக்கெல்லாம் இந்த பிறவி வருவதற்கு வினைதான் காரணம். நாம வினைய செய்யலைன்னா நமக்கு பிறவி வராது. அப்ப வினைய செய்யாம இருக்கிறது எப்படி? பிறவி எடுத்தா எதாவது செய்துதானே ஆகணும். அப்படி அந்த வினையை செய்கின்ற பொழுது நல்வினையும் தீவினையும் கலந்து கலந்து நாம செய்துகிட்டே வருவோம். சாமி என்ன செய்யறாரு? நல்வினைக்கெல்லாம் 1 கோடி நல்வினை செய்திருக்கிறோம், 1 கோடி தீவினை செய்திருக்கிறோம். இதையெல்லாம் பார்த்து நமக்கு ஒரு பிறவியை கொடுக்கிறார். இந்த எல்லா வினைக்கும் நாம 1 கோடி பிறவி எடுத்து தீர்க்க முடியாது. அதனால ஒரு பிறவியில இதெல்லாம் அனுபவிக்கட்டும் அப்படின்னு சாமி ஒரு பிறவியை நமக்கு கொடுக்கிறார். அப்போ இந்த ஆன்மா எப்படியாவது தன்னை வணங்கி இந்த வினைகளை எல்லாம் தீர்த்து கொள்ளாதான்னு சாமி தினமும் காத்துட்டு இருக்கிறார். நாம தினமும் கோயிலுக்கு போறதில்லை.
ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் நாம் வந்து இங்கே திருத்தல யாத்திரை அப்படின்ற ஒரு பெயரில் நாம் இறைவனை வந்து வணங்குறோம். அப்பயாவது இந்த இறைவனை பாடி இந்த ஆன்மா இந்த பாவங்களை எல்லாம் போக்குதான்னு தான் பார்க்கிறார். அப்படி இந்த பதிகத்துல நாம என்னெல்லாம் பாவங்களை முன்னாடி செய்தோம், இப்ப என்னென்ன பாவங்களை செய்துட்டு இருக்கிறோம், இனிமே அடுத்த பிறவிக்கு என்னென்ன பாவங்கள் அதுல நமக்கு சேர்ந்து வரும், இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு சாமி ஒரு எளிமையான ஒரு பாடலை கொடுத்து இதை விரும்பி பாடினா இந்த வினையெல்லாம் நான் இல்லாத பண்ணிடுறேன் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்து நம்மளுடைய ஞானசம்பந்த பெருமானுடைய திருவாக்கினாலே நமக்கு சொல்றார். அப்படிப்பட்ட அற்புதமான வரிகள் இந்த பாடல்ல கடைசி வரி தான் அந்த என்ன சொல்ல நமக்கு பயனை தரக்கூடிய ஒரு வரிகள். அந்த வரிகளை நாம மீண்டும் ஒரு முறை பாடி இறைவனை நாம வேண்டி வணங்குவோம். ஏன் நான் இதை மறுபடியும் இந்த கடைசி வரி மட்டும் பாடுறேன்னா, மறுபடியும் எந்த பிறவியில வருவோமோ, எப்போ இந்த கோயிலுக்கு வருவோமோ அது நமக்கு தெரியாது, சாமிக்கு மட்டும்தான் தெரியும். நமக்கு நாளைக்கு என்ன வினை நடக்கும் அப்படின்றதும் நமக்கு தெரியாது. அதனால்தான் இதை மறைத்தல் தொழில செய்துட்டு இருக்கிறாரு. இப்ப இதை மறைத்து வச்சு செய்யறது எதுக்காகன்னா, இப்படி எல்லாம் இந்த ஆன்மா வந்து இந்த பதிகத்தை பாடிட்டா அதுக்கு அருளல் தொழிலை செய்யலாமே அப்படின்றதுக்கு தான் இப்ப அந்த அருளல் தொழிலை நாம் பெறுவதற்காக, அந்த தொழிலிலிருந்து நாம் அருளை பெறுவதற்காக இந்த கடைசி வரியை நாம் விண்ணப்பம் செய்து அடுத்த பதிகத்துக்கு நாம் செல்லுவோம். திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு தலம் திருமணஞ்சேரி. பயில்வானை பற்றி நின்றார்க்கு இல்லை பாவமே, பயில்வானை பற்றி நின்றார்க்கு இல்லை பாவமே, பதியானை பாடவல்லார் வினைப்பாருமே, பதியானை பாடவல்லார் வினைப்பாருமே, மெய்ப்பானை மேவி நின்றார் வினை வீடுமே, அடைவானை அடைய வல்லார்க்கு இல்லை அல்லலே, அடைவானை
இல்லை பாவமே மன்னார பாடலாற்றை திருநாவுக்கரசு சுவாமி அருளிச் செய்த 5ஆம் இல்லை பாவமே மயிலை இல்லை பாவமே இல்ல இல்ல அது நான் கரெக்ட். நெட் ஆனாச்சு வேற ஒண்ணும் இல்ல. யா, மோகன். இல்ல, எனக்கு ஏன்னா அடுத்து வேற ஏதோ நாவுக்கரசர் பெருமான் இந்த தலத்துக்கு வருகிறார். சுந்தரர் பெருமானும் வந்திருப்பார். ஆனா நமக்கு அந்த பதிகங்கள் கிடைக்கல. திருநாவுக்கரசர் பெருமான் குறுந்தொகையில ஒரு அற்புதமான பதிகத்தை விண்ணப்பம் செய்கிறார். அந்த பதிகத்தை இப்போ குறுந்தொகை இந்த ராகம் எல்லா பதியங்களுக்கும் பாட வேண்டிய ஒரு ராகம். நீங்க திருமுறையில எப்படி பதிகம் பாடணும்னு விரும்பினாலும் இந்த மோகன ராகத்துல பாடினா நல்லா இருக்கும். பட்ட நெற்றியரு பாய் பொழி தோழினரு நட்டம் நின்று நவிழ்பவர் நாள்தோறும் சிக்கர் வாழ் திருவார் மணஞ்சேரியம் வட்ட வாழ் சடையார் வண்ணம் வாழ்த்துமே சடையார் வண்ணம் வாழ்த்துமே பட்ட நெறியர் பாய்புலி தோழினரே பட்ட நெறியர் பாய்புலி தோழினரே நட்டம் நின்று நபில்பவர் நாள்தோறும் நட்டமும் நின்று நாள் நபில்பவர் நாள்தோறும் சிக்கர் வாழ்த்திரு ஆர்மணஞ்சேரியம் வட்ட வாசடையார் வண்ணம் வாழ்த்துமே வார்குழலாளுமையாலும் பின்னே வாசடை மேல் பிறை வைத்தவர் கடலே வீரலை
ஆதரவாட்டும் புனிதனார் நெற்றினார் பொருந்தி எழச் செற்றவர் சுட்டின் ஆர்மது சூழ்மணம் சேரியார் பற்றினார் அவர் பற்று அவர் காமினே மத்தமும் மதியும் பலச்சஞ்சடை முத்தர் முப்புணர் மூசரவம் மணி சித்தர் தீவன சீர்மண சேரியம் விக்கர் தாம்பிரும் பாறை இருப்பரே துள்ளு மான்மறை தூமழுவாடினர் வெள்ள நீ கரந்தாற்றடைமே தவறு வெள்ள நீருமந்தாற்றடை மேலவர் அல்லல் ஆவய சூழ்வனம் வெள்ள நீர் கரந்தாற்றடை மேலவர் வள்ளல் ஆகல் வாழ்த்தல் வாழ்வதே நீர் பரந்த நிமிர் கொண்டடையின் மேல் ஊர் பரந்த உலகம் மணிபவர் பரந்த திருமண தேரியார் பரந்தங்கு இறங்கு சூழத்தாரே சொன்னக்கர் சுடு நீருகந்தாடலார் வெள்ளத்தம்மதி சூடிய வேதியர் மன்னத்தம் முழவார் மனம் சேரியார் மன்னத்தம் முளையாளுமை வண்ணரே துண்ண ஆடைய தூமழுவாளினர் பின்னும் செஞ்சடை மேல் பிறை வைத்தவர் மண்ணே வார்பொழில் சூழ்மணம் சேரியம் மன்ன நாற்களே தோட வாய்த்துமே சித்தர் தேவர்கள் மாலோடு நான் முகன்
அறியார் மனம் சேரியம் அக்க நாரடியார்க்கு அள்ளல் இல்லையே. கடுத்த மேனி அரக்கன் கையிலையை எடுத்த வண்ணடு நீள் முடிப்பத்து ஈட்ட படுத்தலும் மனம் சேரியருள் ஏன தொடுதனன் கொற்றை வாழோடு நாமமே கொடுத்தனன் கொற்றை வாழோடு நாமமே. திருச்சிற்றம்பலம். எல்லாரும் மோகன ராகத்துல பாடும்போது திருவாசகத்தை மொத்த பேரும் அப்படிதான் பாடணும். ஆனா திருவாசகத்தை யாரும் மோகனத்துல பாடுறதில்லை. எல்லாம் முற்றோதல் செய்யறோன்றதுக்காக வேக வேகமா பாடிட்டாங்க. இது நம்ம 12 திருமுறைகளிலேயும் மன்னனுடைய அமைப்பு எப்படி சொல்லப்பட்டதோ அப்படிதான் நாம பாடணும். நாம எனக்கு இதுதான் தெரியும் பாடுறோம்னா பாடலாம், தப்பு இல்லை. ஆனா பண்ணோட பாடினா அதுக்கு பலன் அதிகம். ஆனா பண் சுமந்த பாடல் பரிசு படைத்து அருளும் அப்படின்னு மாணிக்கவாசகரே சொல்லியிருக்காரு. எப்ப நாம ஒரு பதிகத்தை பண்ணோட பாடுறோமோ அப்ப அதுக்கு உண்டான பலன் நிச்சயமா நமக்கு கிடைச்சதுன்னு நம்பிக்கையா சொல்லலாம். பண்ண மாற்றி பாடினா அதுக்கு உண்டான பலன் தான் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நம்மளால உறுதியா சொல்லணும். அதனால இன்றைய இந்த அற்புதமான ஒரு திருத்தல யாத்திரையுடைய முதல் தலம் இன்றைய தினம் இறைவனுடைய திருவருளினாலே நாம பொறுமையா சிந்திச்சோம். இனி அடுத்த தலத்துல கொஞ்சம் வேகம் எடுத்து நாம இந்த பதியத்தை விண்ணப்பம் செய்வோம். ஏன்னா காலையில கொஞ்சம் பொறுமையா பாடினாதான் நல்லா இருக்கும். அதனால இந்த 2 பதியங்கள் பொறுமையா பாடணும். அடுத்த தல யாத்திரையில கொஞ்சம் நாம விரைவுபடுத்திக் கொள்வோம். கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று அன்பர்களை கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.